சட்டமன்றத்தில் வச்சு தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட எலும்பு உடைச்சிருவனு திமுகவோட எம்எல்ஏவன மார்க்கண்டேயன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இதற்காக அவர் கைது பண்ணியிருக்காங்க. ஒருவேளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாராவது தாக்க நினைச்சாங்கன்னா as per ரூல்ஸ் படி என்ன நடக்கும்னா, திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டு போய் தலைகளை தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்ல தரையில படுக்க வச்சு ராவ அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டு போங்க சார். விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஐயா, இவனை விட்டுறாதீங்க. நல்லா வேலை செய்வான், சாணி மிதிப்பான், கல்லோடைப்பான், இடுப்பு மேல ஒரு மிதி ஓங்கி மிதிச்சிங்கன்னு வைங்க, பெரிய பாறாங்கல்ல. கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. வீணா மழை கூட மோதி ஏண்டா மூக்கடைச்சுக்கிறீங்க? முதல்வர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவர் பேசி விமர்சித்திருக்கிறார். என்ன சொன்ன? உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இப்படி அடி போடுவான். செஞ்சிருவியா? நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண, நல்லா சொன்ன. அப்புறம் வெளியே வந்துடாத, என்ன உள்ளே இரு, அதான் உனக்கு சேஃப்டி. தொடர்ந்து தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஊழலின் மொத்த உருவம் தமிழகத்தின் முதல்வர் என்று அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. தொடர்ந்து முதல்வர் விஜய் குறித்து ஒருமையில் பேசி விமர்சனம் செய்திருந்தார். இதுக்கு தாண்டா சேருவாரோட சேரணுங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்கல்ல. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி பேசினாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி இந்த டிவிக்கு ஏவல் துறை இன்னைக்கு காலையில அவரை வீட்டுக்கு போய் கைது பண்ணிருக்காங்க. நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? நீங்க இந்த மாதிரி அராஜக போக்குல திமுக காரங்களை கைது பண்ணா நாங்க அடங்கிருவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த ஒரு அராஜகத்துக்கும் அஞ்சாத இயக்கம் தான் திமுக. இந்த உருட்டெல்லாம் எங்க கொள்ளுத்தாத்தா அவரோட வப்பாட்டிட்டே போட்டாரு, அதை இங்க போட்டுன்னு இருக்காரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அடச்சி கேவலமா அடிக்காது எந்திரி. அவங்க மயக்க வருது, ஆஸ்பத்திரி போறியா? ஆஸ்பத்திரி போறான். சரியான நடிப்பு தலைவர். அவரை மேல நடிக்கிறது முடியாது. தலைவர் பயங்கரமா நடிச்சுறாரு. அவங்க மயக்க வருது, ஆஸ்பத்திரி போறியா? ஆஸ்பத்திரி போறான். விஜயை முதுகை உடைப்போம் என்று சொன்னது அடித்து நொறுக்குவதற்காக அல்ல, வார்த்தைகளால் நாங்கள் சொல்லுகிற சொற்க ஒன்றும் இழுப்பை நிலைத்துக்கள்தான். பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. இப்பைக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திரியை கொடைபிடிப்பதை போல அரசியல் அனுபவம் இல்லாமல் பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்கிறேன். போயிரு. பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாமல், கட்டிய மனைவிக்கு சோறு போடாமல், பெற்ற பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டு பேசாம ஏன் ஓவர சத்தம் போடுற? காலைல மாத்திரை சாப்பிட்டியா? ஒரு மண்டத்திலே வந்து கொண்டு அப்பாவை தேடுகிறேன் என்று கேட்கிறவருக்கு அப்பாவுடைய புகழ் தெரியாது, பெருமை தெரியாது. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. மட்டும் சொல்கிறேன், திமுக காரணத்திலே வாயை விட்டவன் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. இந்த ஒன்ன தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஒன்று இப்படித்தான் அனாவசியமாக பேசுவவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் எப்படி போய் சேர்ந்தார் என்று நான் சொல்லவில்லை. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு இந்த கட்சிக்கு துரோகம் செய்தா கை கால் எல்லாம் போயிடும், பேச வராது, பைத்தியமா தெரியும். ஐயோ சிவக்குழந்தை, உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். 93 வெள்ளை இங்க மகாராஜா மாதிரி இருந்தார். சிங்கவனை கட்சித்தார், விடுதலை கிளியும் நாங்க ஒட்ட போன புரியாது. இருக்கிற கொலைவெறியில
குத்தி குத்தி மானாவிலே தீச்சு போட்டுருவோம். இங்கேயே நான் தயவு செஞ்சு சொல்றேன், அமைதியா இரு. யார் வரா யார் போறான்றதை பத்தி கவலையே கிடையாது. சேர்த்து போன பிறகுதான் கொட்டுதே தேவை தரணும். ஆனா கொட்டுற தேனை ஒட்ட வெட்டக்கூடிய சக்தி எங்க கட்சிக்கு உண்டு என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். கைது செய்யும் போது தன்னுடைய வண்டியில் ஏறி தூத்துக்குடி மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு வருவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் காவல்துறையினர் அதற்கு உடன்படாமல் அவங்களை கைது செய்யற தவிர வேற வழி இல்ல. எடப்பாடி பீரியடும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. அழு ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன். இதே இடத்திலே தீ குளிப்பேன். சாவே ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, டேய் முன்னாடி வாடா. பின்னால உட்கார்ந்தா கொஞ்சம் ஈஸியா. நான் முன்னாடி ஓட்டும்போது பின்னாடி இறங்கி வர்றதுக்கா? வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. அவர்கள் அதாவது காவல்துறை வாகனத்திலேயே தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு, தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அவரை அழைத்து சென்றுள்ளனர். திமுக கட்சி நிர்வாகிகள் அந்த வாகனத்தை செல்ல விடாமல் மறித்துக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து அவர்களை மீறி தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அழைத்து செல்லப்படுகிறார். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு தம்பி. முதலமைச்சர் அவர்களுக்கு தான் நான் முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் இல்ல, முன்னாள் முதலமைச்சருக்கு தான் நான் சொல்றேன். உண்மையிலே அந்த கழகத்தாளுங்க கேடு கட்டுறவங்க தான். புயல் இல்லாத ஊப்பிங்களை உருவாக்கி உதவி தொகைக்கு உதவுனருக்கே ஊமகுத்து குத்தி வச்சுக்கிறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சொல்றேன். திமுக நிர்வாகிகள் வீட்லயே யாரு திமுக ஓட்டு போடலீங்க. ஊழல் இல்லாத உத்தமன் ஆட்சி, அதுக்கு இந்த பரோட்டா ஃபண்டே சாட்சி. நான் வந்து திமுக உறுப்பினர், ஆனா என் வீட்டுல யாருமே இந்த எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போடல. இது நான் முதலமைச்சருக்கு தான் சொல்றேன். முதலமைச்சர் அவர்களுக்கு தான் நான் முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் இல்ல, முன்னாள் முதலமைச்சருக்கு தான் நான் சொல்றேன். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சொல்றேன். எனக்கு மூக்குக்கு கீழே தான் வாய் இருக்கு. தோல்வியை கண்டு துவண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, தோல்வியில்தான் வெற்றியை தொடங்குகின்ற ஒரு இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அன்பு உடன்பிறப்புகளே. பால் ஆறிரும், அவரு பேரை கெடுக்க வந்திருக்கேன். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தம்பி, இதெல்லாம் அரசியல் ஸ்டண்ட். எங்களுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கே கட்டி பிடிச்சுக்குவோம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே?